வணக்கம் நேயர்களே, நமது பத்திரிகை.com இணையதளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒரு நேர்காணல். வணக்கம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் அறிக்கை வருது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்சி எப்படி தனி டீமே அதுக்கு வச்சிருக்கீங்களா? இது முதல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இது மருத்துவர் ஐயா மக்களுடைய பிரச்சனை, அதாவது பாமர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோடைய பிரச்சனைனா உணர்வுபூர்வமாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் ஒரு அரசியல், இதில் எப்படி அரசியல் செய்யலான்னு, ஐயாவுக்கு அது எப்படி தீர்வு கொண்டு வரலான்னு தான். இதுக்கு நல்ல ஒரு டீம் வச்சுருக்கிறோம், ப்ரொஃபஷனல் டீம் வச்சுருக்கிறோம். அதில் நிறைய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, இதில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதில் ஐடி டீம் இருக்கிறாங்க, இதில் வேளாண் துறை எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டீமாக போட்டு ஏன்னா இப்போ ஐயாவுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புள்ளி விவரங்களோடு இருக்கும். வேறு யாரும் அறிக்கையெல்லாம் அப்படி இருக்காது. இன்னொன்று, ஐயா அறிக்கை வந்த பிறகு அடுத்தது கலைஞர் அறிக்கையோ ஸ்டாலின் அறிக்கையோ அதை பார்த்துட்டு தான் எல்லாமே மற்றவங்களாம் அதை இதுதான் இன்னைக்கு பிரச்சனையா, சரி நம்மளும் கொடுத்துருவோம். ஆனால் பேப்பரில் வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அறிக்கையோ மற்ற அறிக்கை பெருசாக வரும், ஐயா அறிக்கை ஒரு லைனில் வரும். இதுதான் இது இதாத்த நிலை இருக்குது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் முதல்வர் ஆனால் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய ரெண்டு விஷயம் சொன்னது கல்வியும் விவசாயமும். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இப்போ அந்த விவசாயிகளுடைய தற்கொலைக்காக வர 10ஆம் தேதி போராட்டமாக அறிவிச்சிருக்கீங்க. இப்போ அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை சரியான அரசை தேர்ந்தெடுக்காததும் ஒரு காரணம்னு கூட நீங்கள் சொன்னது நினைவு. நீங்கள் எப்படி நினைக்கல? விவசாயியோட பிரச்சனை அடிப்படை காரணமே இந்த 50 வருஷமாக திமுக தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சு விவசாயிகளை பற்றி ஒரு சின்ன எள்ளளவும் கவலை இல்லாத ஒரு ஆட்சி தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் விவசாயத்தை பற்றி தெரியாது. ஜெயலலிதாவுக்கோ அல்லது எம்ஜிஆருக்கோ விவசாயம்னா என்னன்னே தெரியாது. அது சினிமாவில் டைலாக் கொடுத்தா பேசுவாங்க, வசனம் கொடுத்தா நடிப்பாங்க, எல்லாம் இருக்குது. கலைஞருக்கு கொடுத்தா எழுதிட்டு இருப்பார். அவருக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி விவசாய கட்சி. இன்னொன்று, இப்போ தனிப்பட்ட முறையில் பார்த்தா என் தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி, டாக்டர்னா விவசாயி, எனக்கு விவசாயத்தில் ஈடுபட்டு. ஆனால் விவசாயத்தோட உண்மையான பிரச்சனைகள் இவங்களுக்கு தெரியல. இன்னொன்று முக்கியமான நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த கான்செப்ட் என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. இந்த தமிழ்நாட்டில் பெய்கிற மழையில் பார்த்தீங்கன்னா 922 மில்லிமீட்டர் பெய்யுது, போதுமான மழை. ஆந்திராவோட அதிகமான மழை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மழையை சேமிக்கிறது இவங்களுக்கு தெரியல. 20 நீர் பாசன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குது. இதை நம்ம அமல்படுத்தணும். இதுக்கு 40,000 கோடி செலவாகும், அவ்வளோதான் செலவாகும். நான் அவ்வளோதான் சொல்கிறது. ஏன்னா போன வருஷம் இலவசத்துக்கு தமிழ்நாடு அரசு செலவு பண்ண பணம் 62,000 கோடி. ஒரு வருஷத்துக்கு இந்த கிரைண்டர், மிக்சி, ஓடாதது, எதுவும் உருப்படாதது, குப்பையில் தூக்கி போடுற பொருள், இதெல்லாம் இதுக்கு 62,000 கோடி. அதில் 40,000 கோடி செலவு பண்ணால் இப்போ 47 லட்சம் ஹெக்டேர் பாசனம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் பாசனம் விவசாயம் 30 லட்சம், மானாவாரி 17 லட்சம். இது 40,000 கோடி செலவு பண்ணால் இது டபுள் ஆகலாம். கிட்டத்தட்ட 80 லட்சம் ஹெக்டேர் இதுக்கு கொண்டு வரலாம் விவசாயம். அப்போ விவசாயம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க விவசாயத்திற்கு. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனை அவங்க விலை நிர்ணயம் கிடையாது. உழைக்கிறாங்க, இவ்வளோ உழைக்கிறாங்க, மழையிலையும் வெயிலையும் உழைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க வருஷம் ஃபுல்லாக. ஆனால் அதுக்கப்புறம் போய் விலையை பார்த்தா ஒன்றுமே. தனியாக ஒரு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை ஒன்று போடணும், அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு அதிக சலுகைகள் கொடுக்கணும், அதாவது மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், நவீன விவசாயம் கொண்டு வரும். நம்மாழ்வாரெலாம் இயற்கை விவசாயம் எவ்வளோ இருக்குது, செய்யறதுக்கு இருக்குது. அதெல்லாம் அதை கவனத்தை இந்த கட்சிகள்லாம் செய்யலை. அது விட்டுட்டாங்க, தவறிட்டாங்க. இப்போ இன்றைக்கி அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆந்திராவோட சண்டை போடுறோம், கர்நாடகாவோட சண்டை போடுறோம், கேரளாவோட சண்டை போடுறோம். சண்டை போடுறது அது வேறு. இருக்கிற மழையை நம்ம காப்பாற்ற முடியலையே. நம்ம எல்லாமே நமக்கு நீர்நிலைகளில் 42,000 ஏரிகள் இருந்தது மன்னர் காலத்தில், மன்னர் ஆட்சியில். மக்கள் ஆட்சியில் 37,500, 4,500 ஏரி காணாமல் போயிடுச்சு இவங்க ஆட்சியில். இதெல்லாம் நம்மளுடைய விலை மதிக்க முடியாத நம்மளுடைய சொத்துக்கள் இதெல்லாம். ஆனால் இது அந்த ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியல. இல்லை, அவங்களுக்கு எல்லாமே ஒரு 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்தது என்னென்னா அடுத்த 5 வருஷத்தில் எப்படி எலெக்ஷன் ஜெயிக்கலாம், அடுத்த 5 வருஷத்தில் எப்படி சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டு மக்களுக்கு, வெகுளி மக்கள், படிக்காத மக்கள், அவங்களுக்கு ஒரு 200-300 ஓட்டு கூட போட்டுடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது எங்களுடைய நோக்கம் என்னன்னா அடுத்த தலைமுறை எப்படி நடத்தலாம், அடுத்த 50 வருஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கலாம். அந்த உணர்வுபூர்வமானதான் நீங்கள் சொன்ன இப்போ அறிக்கைகள்லாம் தெளிவாக இது எப்படி லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்.
நீண்ட காலத்து தமிழ்நாடுக்கு என்னென்ன இருக்குது செய்யணும், அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இந்த விவசாய பிரச்சனை இப்போ இருக்கிறதுக்கான தீர்வு நீங்கள் சொன்னீங்க, தனி பட்ஜெட். இப்போதைக்கு பிரச்சனை இப்போ உடனடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 140 வருஷத்தில் மிக மோசமான பருவமழை இந்த ஆண்டு தான். மிக மோசமான, அதாவது 80 விழுக்காடு மழை கிடையாது. நினைச்சு பாரு, 80 விழுக்காடுன்னா குடிக்கிற தண்ணி இருக்க போறது இல்லை. விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்க போறது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம கர்நாடகாவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா அங்கேயும் மழை கிடையாது, இங்கேயும் நமக்கு மழை இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக இது வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும். இது கடந்த 3 மாசமா சொல்லிட்டு வரோம். ஏன்னா இதுக்கு முதல்ல தென்மேற்கு பருவம் பார்த்தீங்கன்னா அது சரியாக வரல. அது ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வரணும். வடகிழக்கு அக்டோபர் நவம்பர்லலாம் நல்லா இருக்கணும். ஒன்றுமே இது வரைக்கும் ஒரே ஒரு மழை, அந்த வரதா புயலாக கொஞ்சம் மழை வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை, ரெண்டுமே போயிடுச்சு. அதில் இது ஒன்று. ப்ளஸ் டெல்டா பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்குது. டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக குறுவை சாகுபடி பண்ணல. 5 வருஷமாக சம்பா பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக சாகுபடி பண்ணல. ஏன்னா அதெல்லாம் 3 போகம் விளையிறது. அதெல்லாம் குறுவை, சம்பா, தாளடின்னு பிப்ரவரி மாதம் போடுவாங்க. இப்போ ஒரு போகத்துக்கே வழிகளில் இருக்குது. அது ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அவங்க பழகிட்டாங்க. இப்போ அந்த டெல்டாவோட விவசாயம் இந்த வாய்க்காலில் வர தண்ணி வச்சு விவசாயம் பழகிட்டாங்க. அவங்களுக்கு போர் போட்டோ கிணறு எடுத்தோ விவசாயம் பண்ணதுக்கு தெரியல. இப்போ ஒரு காலத்தில் போர் போட்டால் ஒரு ஒரு பள்ளம் தோண்டினாலே 8 அடியில் தண்ணி இருந்தது. இன்னைக்கு 80 அடி தண்ணி போயிடுச்சு. அதுக்கு பணம் கிடையாது. அது எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இருக்குது. அறிவிச்சுட்டு ஒரு விவசாய ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். நிலம் இல்லாத கூலி தொழிலாளர்களுக்கு விவசாயத்தை நம்பியிருக்கிறோம், அவங்களுக்கு ஒன் டைம் 25,000 ரூபாய் கொடுக்கணும். இது செஞ்சாதான் இந்த விவசாயிகளை நம்ம காப்பாற்ற முடியும். இது ஷார்ட் டேர்ம், இப்போதைக்கு உடனடியாக செய்யணும். இன்டர்மீடியட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. இதெல்லாம் பெரிய திட்டம் எல்லாம் செயல்படுத்தணும். இது இவங்களை இப்போ இருக்கிற அரசாங்கம் எவ்வளோ 80 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாம் எவ்வளோ எல்லாம் கொதிச்சு போயிருக்குது. ஆனால் இவங்க யார் முதலமைச்சர் ஆவாங்க, யார் பொதுச் செயலர் ஆவாங்க, இந்த கட்சியில் யார் செயல் தலைவர் ஆவாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. தவிர விவசாயத்தை பற்றி எல்லாத்தையும் யாரெல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் அடையாளத்துக்கு ஏதோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சும்மா போட்டு முடிஞ்சு போச்சு. இதுதான் உணர்வுபூர்வமாக யாரும் செய்ய போகிறது, இவங்க 2 பேரும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ காவிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு உத்தரவு மத்திய அரசு ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அதே நேரம் ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றத்தை ஒரு சார்ந்து சொல்கிறாங்க. இந்த வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நானும் இந்த உதாரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன். மத்திய அரசு தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுருக்கு இந்த காவேரி விஷயத்தில். நான் இது ஒரு 45 ஆண்டு கால பிரச்சனை. இது 100 ஆண்டு பிரச்சனை, ஆனால் 45 ஆண்டு காலம் சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளோ காலமாக இதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தது. இது என்னென்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்தில் அமைக்கணும். காவிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது 100 ஆண்டு பிரச்சனை, இந்த 40 ஆண்டு சட்ட பிரச்சனையாக இருக்குது காவிரி பிரச்சனை. அதுக்கு முதல் முறையாக உச்சநீதிமன்றம் சமீபத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்துக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மத்திய அரசு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு இல்லை இது சட்ட சிக்கல் இருக்குது, இதனால் இது நாடாளுமன்றத்தில் வச்சு தான் இது சட்டத்தை கொண்டு வரணும், இப்படியெல்லாம் தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, கர்நாடகாவில் 2018 அடுத்த ஆண்டில் தேர்தல் வருது. அதில் பிஜேபி ஜெயிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் நிலைப்பாடு. இதுக்கு தமிழ்நாட்டில் சாதாரண துரோகம் கிடையாது. இதே உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தடை பண்ணுச்சு, அது நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் காவேரி தீர்ப்பு கொடுத்தது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இது அரசியல் காரணம், இது பச்சை துரோகம் பண்ணுறது. இதெல்லாம் இதுக்கு சம்மந்தமாக நான் பிரதமரை பல முறை சொன்னேன், சந்தித்து நான் வலியுறுத்தினேன். உமா பாரதி 4 முறை சந்திச்சு எப்படியாவது காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைங்க, இது அமைச்சா பிரச்சனை தீரும். அதாவது இந்த வாரியம் அமைச்சா போதும், 4 மாநிலங்களுடைய எந்த கண்ட்ரோலும் இருக்காது, அந்த வாரியத்துக்கு தான் கண்ட்ரோல் இருக்க போகுது. இல்லை அது மட்டும் கிடையாது, நாடாளுமன்றத்தில் நான் பல முறை பேசினேன். நான் பேசுகிறப்பவே கர்நாடக எம்பிகளும் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் தமிழ்நாடு எம்பிங்க அமைதியாக உட்காந்துருந்தாங்க. நான் பேசுகிறப்போ வாரியத்தை அமைக்கணும்னு சொல்லியிருந்தப்போ. அப்போது இந்த அளவுக்கு இந்த நம்ம இது உணர்வுபூர்வமான பிரச்சனை, இது ஒரு நிரந்தர அதே மத்திய அரசு பார்த்திங்கன்னா கோதாவரி ரிவர் அத்தாரிட்டி அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு, அதுக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு போகல. நர்மதா மேலாண்மை வாரியம்
அது அமைச்சிருக்காங்க. அதுக்கு நாடாளுமன்றம்லாம் கொண்டு போகல. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் வந்ததாக தான் இதுக்கு நாங்கள் சரி அப்படி நாடாளுமன்றத்தில் வைக்கணும், வச்சுட்டு போங்களேன். யார் வேண்டான்னு சொல்கிறா? நேரம் வச்சிருக்கலாமே. ஏன் அதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வாங்கல? அவசர சட்டம் கொண்டு வாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம். இரு மாநில 4 மாநில பிரச்சனை. இதனால் வந்து அங்கே தமிழர்கள் வந்து அடித்து எவ்வளோ துன்புறுத்திட்டு இருந்தாங்க. சொத்து எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கிறாங்க. இது சட்ட பிரச்சனை. அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதெல்லாம். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து உடனடியாக பாமகலேருந்து ஒரு அறிக்கைகள் வரும், விவரமாக இருக்கும். ஆனால் இந்த நோட்டு பிரச்சனையை பற்றி, அதாவது செல்லாத நோட்டை பற்றி நவம்பர் 8 அவர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிசம்பரில் தான் முதல் அறிக்கை வந்ததுன்னு எனக்கு ஒரு நினைவு. நீங்கள் என்ன ஆரம்பத்தில் அது ஒரு நல்ல நடவடிக்கைன்னு நினச்சிங்களா? இல்லை அந்த தாமதம் இப்போ எல்லாம் தான். அதை வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு செயல், ஆனால் நல்ல வகையில் செயல்படுத்தலை. நல்ல ஒரு திட்டம், ஆனால் ஒரு திட்டமிடாத செயல்படுத்திட்டாங்க. இதில் அவசரமாக செஞ்சுருக்கிறாங்க. அதில் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு, மக்களுடைய பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. இதில் என்னென்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பணம் ஒரு அடித்ததில் 500 1000 பணத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 86 விழுக்காடு வந்து 500 1000, 7 விழுக்காடு வந்து 100 ரூபாய், மீதி 7 விழுக்காடு வந்து மற்ற 10 20 5 இருக்குது. அதில் ஒரே நாளில் 86 விழுக்காடு பணத்தை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் அந்த 86 விழுக்காடு பார்த்தீங்கன்னா இது வந்து 15,500 கோடி நம்ம அளவுக்கு வந்து 86 விழுக்காடு மக்கள் பணம். இன்னைக்கு வரைக்கும் 15 லட்சம் கோடி திரும்பி வந்துருச்சு, பேங்க்குக்கு வந்திருக்கு. மத்திய அரசு என்ன நினச்சாங்க, இதை எப்படியாவது இந்த செல்லாதுன்னு போட்டுட்டா எப்படியாவது ஒரு 11 லட்சம் கோடி தான் வரும், மீதி அதில் 4 லட்சம் கோடி வந்து இதெல்லாம் கருப்பு பணம், நாங்கள் சொன்னோம் பாரு கருப்பு பணம் பிடிச்சிட்டோம், அதனால் இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி இந்த ஜான்தான் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 10,000 போட்டு அது மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா இன்றைக்கி வந்து 15 லட்சம் கோடி திரும்பி வந்துருச்சு. இது இந்த நடவடிக்கையில் என்ன ஆச்சுன்னா இருக்கிற கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையாயிடுச்சு. இப்போ ஒன்று. ரெண்டாவது, கருப்பு பணம் எங்கே இருக்குது? வெளிநாட்டில் இருக்குது. இவங்க எல்லாம் வெளிநாட்டில் கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து பணமாக ரூபா நோட்டாக இல்லை, அங்கே டாலர்ஸாக வச்சுருக்கிறாங்க, பொருளாக வச்சுருக்கிறாங்க, இடமா வச்சுருக்கிறாங்க, ஷேர்ஸாக வச்சுருக்காங்க, தங்கமாக வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குதாங்க. பெரிய பெரிய மைன்ஸ் வச்சுருக்கிறாங்க, பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, மால்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. அது வந்து அது கொண்டு வரணும் முதல்ல. இங்கே பாதிப்பு மக்கள் இப்போ நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பணம் சேமிக்கிறது ஒரு இயல்பு இந்தியாவில் நடுத்தர வர்க்க மக்களுக்கு. ஏன்னா இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கோ பொண்ணு படிப்புக்கோ குழந்தைங்க படிப்புக்கு இதெல்லாம் வந்து எப்படியாவது 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் அது வந்து அப்படியே ஒரு வச்சுருப்பாங்க, சேவ் பண்ணி அதை சிட் ஃபண்ட்லேயே ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, பேங்க்கில் வச்சிடல அவங்க. இந்த நடவடிக்கையால் அந்த பணம் எல்லாமே போயிடுச்சு. அவங்களால கணக்கு காட்ட முடியாது, ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க ரெண்டாவது, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக இருக்கவங்க வந்து அங்கே வந்து வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒரு 10,000 15,000 20,000 வந்து டப்பாவில் தான் சேமிச்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை செல்லாதா அப்படின்னு அடுத்த நாளே வந்து வீட்டுக்காரங்கிட்ட பாருங்கள் என்கிட்ட ஒரு 20,000 வச்சுருந்தேன் நானே, சும்மா இது வந்து 5 வருஷமாக சேமித்து வச்சுருந்தேன், அது செல்லலைன்னா அந்த வீட்டுக்காரன் அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே பேங்க் எங்கே நின்று குடிச்சிட்டு முடிச்சுட்டாங்க. அது பாவமான ஒரு நடவடிக்கை. அதுக்கு அல்டிமேட்லி எதுவுமே நடக்கலை. பேங்க்குக்கு இப்போ பணம் நிறைய கொழுத்து போயிருக்குது, பேங்க்கில் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். மக்களுக்கு எந்த நல்லதும் கிடையாது. இது வந்து ஈகோ வச்சுக்கிட்டு இது வரைக்கும் 110 பேர் இறந்துருக்குறாங்க. 110 பேர் அரசாங்க நடவடிக்கையில் இறந்ததுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்படி நடந்ததுன்னா ஒரு 5 பேர் செத்துட்டாங்கன்னா, அரசாங்க நடவடிக்கையில் 5 பேர் செத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு மிக கலவரம் வரும், போராட்டம் வரும், அரசாங்கமே வீழ்த்துற அளவுக்கு வரும். இங்கே ஒன்றுமே நடக்கும். 110 பேரா? இந்தியனுடைய மதிப்பு உயிருடைய மதிப்பு அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஒரு வருத்தமான விஷயம். அதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி மோடி சொன்னப்ப கடந்த 60 நாட்களுக்குள்ள இந்த கூட்டுறவு வங்கிகளை வாங்கின கடன்களை ரத்து பண்ணுறேன். ஆனால் நவம்பர் 8 வரை அறிவிச்சதுலேருந்து கூட்டுறவு வங்கிகள் இயங்கலை. எப்படி கடன் வாங்கியிருப்பாங்க? எந்த கடன் அவர் வந்து வட்டியை வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்னா அவர் சொல்கிறாருன்னு புரியல. அது எங்களுக்கு புரியல அது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அது நவம்பர் 8 இந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து நிறுத்திட்டாங்க. அதை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தது. அதை மீறி சில கூட்டுறவு வங்கிகளில் இங்கே மாற்றிருக்கிறாங்க. இங்கே 11 வங்கிகளில் பார்த்தீங்கன்னா 3 வங்கிகளில் கிட்டத்தட்ட 260 கோடி மாற்றிருக்கிறாங்க இங்கே.
அது பிடிச்சிருக்காங்க. மீதியெல்லாம் நோண்டுனா எல்லாம் வந்துடும். 2000 கோடி கிட்ட போயிட்டுருக்கோம் இங்கே. இது அந்த மாதிரிலாம் நிறைய தவறுகள் நடந்துருக்குது அதில் இருக்குது. இன்னொன்று வந்து மோடி சொன்னார், 50 நாள் பொறுங்க, 50 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி ஒளிமயமான இந்தியா. 50 எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. 50 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து எப்படி நீங்கள் பழகிடும், உங்களுக்கு பழகிடும். ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை அந்த மாதிரி ஒரு ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றுமே இல்லை. பாதிப்பு, மக்கள் பிரச்சனை. இதில் என்னென்னா நிறையா சிறு தொழில் மூடிட்டாங்க, தொழிற்சாலைகளே மூடிட்டாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேறு வழியில் மூடிட்டாங்க. டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் வந்து மூடிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜீரோ முடிச்சிட்டாங்க. ரியல் எஸ்டேட்டோ கட்டுமான வேலைகள்லாம் வந்து எதுவுமே இல்லை. அதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்போ மக்கள்லாம் வந்து திரும்பி கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய பாதிப்பு. இது வந்து இயல்பான வரணும்னா ரொம்ப கஷ்டம். இது இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு எப்படியாவது 10 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அப்படி வருமா, மீண்டும் வருமானு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது எனக்கு. இப்போ அதேமாதிரி இப்போ அடுத்த கேள்வி, இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது மத்திய அரசு. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவரும் கூட சுகாதாரத்துறை அமைச்சராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயம் நல்லதாக கெட்டது. உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா அப்போ வந்து இந்த MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது கொண்டு வர திட்டமிட்டாங்க. நான் இருக்கிறப்ப நான் வந்து பிடிவாதமாக வந்து வேண்டாம், முடியவே முடியாது, இது வந்து சமுதாய நீதிக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உரிமைகள் இருக்குது, அந்த மாநிலத்து உரிமைகளை பறிக்கின்ற ஒரு செயலாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதில் அந்த முடியவே முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி இது வந்து தேவையில்லாத ஒரு, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நுழைவுத் தேர்வுன்னு அதுவே தேவையில்லாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டாம். எதுக்கு ஒரு மாணவன் அல்ல மாணவி வந்து 1 வருஷம் முழுசாக படிக்கணும், 12வது படிக்கணும், 12வது முழுசாக படிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதி அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எதுக்கு? அப்புறம் ஒரு எக்ஸாம் போதாதா? மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன எதுக்கு இன்னொரு எக்ஸாம்? அப்புறம் அப்போ அந்த 2வது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா பணம் வச்சுருக்கவங்க தான் வந்து ட்ரைனிங் கோச்சிங்லாம் போய் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. கிராமத்தில் வந்து அது மாதிரி பணம் கிடையாது, அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீட் எக்ஸாம் வந்து CBSE தரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இது எக்ஸாம் எடுத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து சமச்சீர் கல்விக்கு அது சரி வருமா? சமச்சீர் கல்வி ஒன்றுமே இல்லை. அதில் சமச்சீர் கல்வி வந்து ஒன்றுமே சமரச கல்வி அது ஒன்றுமே ஆகலை. அந்த கல்வி இல்லை. இது கொண்டு வர சொன்னதே நாங்கள் தான் கான்செப்ட் போராடணும். கான்செப்ட் நல்ல கான்செப்ட், அந்த நடைமுறை சரியில்லை. எங்களுடைய கான்செப்ட் எப்படின்னா CBSE தரத்துக்கு இந்த சமச்சீர் கல்வி இருக்கணும். அப்போ இருந்தால் தான் இந்தியா முழுவதும் எந்த பரீட்சை இருந்தாலும் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்ப்ளீட் பண்ணி வெற்றி பெறலாம். நான் சொல்கிறது காம்படிஷனுக்காக சொல்ல, இந்த சமச்சீர் கல்வி ஏதோ மக்கப் பண்ணிட்டு இருக்கணும். CBSE தரம் பார்த்தீங்கன்னா அதில் கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும், உள்ளே இருக்க கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும். அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையில்லை. அதனால் நீட் இருக்கக்கூடாது. அது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிரானது. இப்போ திமுக செயல் தலைவராக MK ஸ்டாலின் அவங்க கட்சியில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இப்போ நீங்களும் அதுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்லிங்க உங்கள் நண்பருக்கு அப்படின்னு. அரசியல் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த திராவிட கலாச்சாரம் வந்து எதிரி அரசியலை உருவாக்கினது திராவிட கட்சிகள் தான். எனக்கு வந்து அரசியலாலே நட்பு தான் எல்லாமே. ஒரு எதிரியாக பார்க்காம எல்லாரும் எனக்கு ஒரு பர்சனல் லெவலில் இருக்கிற நண்பர்கள். ஆனால் அரசியல் களம் வந்துச்சுன்னா அது வேறு இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே கடந்த தேர்தல் சமயத்தில் வந்து நேருக்கு நேராக ஒரு விவாதம் வச்சுக்கலாம்னு சொல்லி அழைப்பு கொடுத்தீங்க. இப்போ அவர் அந்த நான் ஒரு அழைப்பு கிடையாது, 10 முறை நான் கூப்பிட்டுருக்கிறேன், இது வரைக்கும் பதில் சொல்ல. இப்போ ஏன்னா அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் படிக்க வந்திருக்காரு திமுக. அது செயல் தலைவர்னா ஒரு தலைவருக்கான ஒரு விஷயம் வந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எதுக்காக அழைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே இருக்கிறதா தான் நம்புறேன். இப்போ அந்த அழைப்பு அப்படியே இருக்குதா? மறுபடியும் அழைப்பு விடுவீங்களா? அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சியினுடைய இளைஞர் சங்கம் இளைஞரணி தலைவராகவும், கட்சியினுடைய பொருளாளராகவும், கட்சியினுடைய செயல் தலைவராகவும், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் 4 பொறுப்பு வச்சிருக்கிறார். அவங்க கட்சியில் வேறு யாருமே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி அது. இன்னைக்கு கலைஞர் எப்படி இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஃபோட்டோ காமிக்கிறாங்க, வீல் சேரில் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொன்னால் எதுக்கு ஒரு செயல் தலைவர் வேணும்? இப்போ அதில் சொல்கிறாரு, நான் வந்து தலைவருடைய ஆலோசனைகள் படி நான் நடப்பேன்னு சொல்கிறார்.
அப்போது தலைவருடைய ஆலோசனை, இப்படி தலைவர் வந்து அவங்க கட்சி தலைவர் வந்து ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்கிறாருன்னா எதுக்கு அப்போ இவர் செயல் தலைவர்? இது கலைஞருடைய ஒப்புதல் பெற்று இது நடந்ததா அப்படின்னு தெரியல. அதில் அவங்க கட்சி பிரச்சனை அது வந்து நம்ம தலையிடத்துக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சி என்ன வேணால் முடிவு பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் அது வேறு. பட் இதெல்லாம் வந்து மக்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட வாக்களிக்கிற மக்கள் ஒரு கட்சியை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை நிச்சயமா அதே இது மக்கள்கிட்ட என்கிட்ட சொல்லி தொலைபேசியிலையோ பொதுவானவர்கள்லாம் சொல்லி தொடர்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு அவங்க சொல்கிறது தான் நான் அவங்ககிட்ட நான் கேட்குறேன். நான் அதில் அது அந்த வகையில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய வீழ்ச்சிக்கு காரணமே 2 கட்சி தான் காரணம். ஏதோ சில ஊடகங்கள்லாம் வந்து அதிமுக தான் காரணம். திமுக வந்து ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப அற்புதமான கட்சி, ரொம்ப ஒரு நேர்மையான கட்சி, அந்த தோட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து நாளிதழில் நான் நிறைய மதிப்பு வச்சுருக்கிறேன் ஹிந்து பேப்பர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டாலின் உடைய ஹிந்து மாதிரி மாறிடுச்சு. அது தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இவர் ஸ்டாலின் வந்து நல்லவர், வல்லவர், பண்பானவர், நாளும் தெரிஞ்சவர், மிக சிறந்த நிர்வாகி. நான் கேட்குறேன், ஸ்டாலினால் தமிழ்நாடுக்கு என்ன நன்மை நடந்தது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மேயராக இருந்திருக்கிறாரு, 4 பிரிட்ஜு கட்டினார். மேயருடைய வேலை என்ன? அது கூட கட்டலன்னா என்ன இருக்குது? துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. என்ன அவரால் தமிழ்நாடுக்கு ஏதாவது ஒரு நன்மை? ஒன்றும் கிடையாது. உடனே இவர் அவரை பற்றி இப்படி அப்படி என்ன நேர்மையானவர் அவர்? அவங்க அம்மா மேலே கேஸ் இருக்குது. அவங்க சுற்றி இருக்கிறவங்க மேலே எல்லாமே, சுற்றி எல்லா அமைச்சர்கள் மேலே எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே இருக்குது. அவங்க கட்சி மேலேயே வந்து 2G கேஸ் வந்து உலக அளவிலே ஒரு பெரிய கேஸ் இருக்குது. இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இன்னொன்று அவங்க அப்பா மேலே எவ்வளோ கேஸு பழைய காலத்தில் சர்க்காரிய கமிஷனில் எவ்வளோ இருக்குது. ஆக இது என்ன திடீர்னு வந்து புதுசாக வந்துட்டார் அவர்? எல்லாம் நேர்மையாக அப்படியே ஒன்றும் இல்லை. ஊடகங்களில் வந்து அப்படியே ஊதி அது ஊடகத்தில் 2-3 பேர் இருக்கிறாங்க. அது இன்னும் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை, அது நான் வச்ச பேர் வந்து ஸ்டாலின் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு வச்சுட்டேன். நான் ஸ்டாலினை பற்றி தான் அது தொடர்ந்து அங்கே இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அது அந்த குரூப் வந்து எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும், ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணணும், அவங்களுடைய வேலையே தான் இருக்குது. அதில் நான் கேட்குறேன், ஊடகத்திட்ட கேட்குறேன் நான், ஊடகம்னா நடுநிலையாக நேர்மையான முறையில் நடந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ட்ரெண்டிங் இருக்கிற சமாச்சாரம் என்னென்னா ஊடகத்தினுடைய நேர்மை இல்லாத தன்மை. இது வந்து எங்கே பார்த்தாலும் ஊடகத்து மேலே கோபமாக குந்தளிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இது நடந்துகிட்ருக்கு. இல்லை ஸோ இப்போ நம்ம ஊடகத்தை பற்றி நான் பேசணுன்னு 1/2 மணி நேரம் நான் பேசுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஊடகம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கடமையை செய்யாத வேறு விதமாக செஞ்சிட்டு இருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸ்டாலினும் இன்றைக்கும் நான் கேட்குறேன், நான் வாங்க, இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறாரு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு போராடுறாரு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை காரணமே இவங்க தானே அப்போ வந்து அரசாங்கத்தில் இருந்தாங்க, மத்திய அரசில் இருந்தாங்க. 2012 உச்சநீதிமன்றம் தடை பண்ணாங்க. அப்போவே இவங்க மத்திய அரசில் இருந்தாங்கல்ல, அன்றைக்கி ஏன் ஒன்றும் செய்யலை? இன்னைக்கு விவசாய பிரச்சனைக்கு காரணமே இவர் தான். மீத்தேன் எரிவாயு திட்டம் இவர் தான் கையெழுத்து போட்டார். இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஏன் இவர் தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார். என்ன பண்ணார் விவசாயிகளுக்கு? செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? இவங்க கட்சி தானே இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட வந்து 21 வருஷமாக ஆண்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி வந்து ஏதோ விவசாயத்துக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் காவேரி இவங்க கட்சியால் காவேரி பிரச்சனையே வந்தது, எல்லாமே இவங்க கட்சினால் வந்தது. ஆனால் இவர் வந்து வானத்துலேருந்து குதிச்சிட்டார். அப்படியே குதிச்சு அப்படியே நம்ம ஒரு அன்னை தெரசாவுடைய உருவம் மாதிரி ஊடகங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை அந்த விவாதத்துக்கு அழைச்ச அந்த கேள்வி அப்படியே இருக்குதா? நிச்சயமா என்னைக்கு வேணா நான் தயாராக இருக்கிறேன். நான் ஆனால் விவாதத்தின் போது நான் கையில் ஒரு பேப்பரோடு வச்சுக்க மாட்டேன். அதனால நான் தயாராக இருக்கிறேன். ஸ்டாலின் மட்டும் இல்லை, யார் வேணா வாங்க, நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய வந்து ஒரு முகமூடி வந்து கிழிக்கணும்.
ஏன்னா அதில் அந்த முகமூடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க, யாரோ சொல்றது எழுதி படிச்சுட்டு இருக்காங்க, யாரோ சொல்றது வந்து பேசிட்டு இருக்காங்க, அதான் நடக்குது. இவங்களுக்குன்னு எதுவுமே என்ன செய்யணும் என்னன்னு தெரியாது. அதுதான் அது மேடைக்கெலாம் வந்தாலும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அது அல்ல, நான் வந்து இது ஒரு ஆணவமாக நான் சொல்ல, நான் நிச்சயமாக நான் வந்து நிச்சயம் என் மனசுல எல்லாம் எனக்கு ஒரே நோக்கம் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியாமலேயே அப்படியே கொண்டு போய் இந்த சினிமா வச்சுக்கிட்டு, வசனம் வச்சுக்கிட்டு, நடிப்பு வச்சுக்கிட்டு, இது ஏமாற்றி மக்களும் அப்படியே ஏமாளிகளா, தமிழ்நாடு மக்கள்லாம் ஏமாளிகள். பேசுகிறப்போ ஒரு கேள்விக்கு சொன்னீங்க, முந்தின கேள்விக்கு. அதுக்கு இப்போ திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படி ஆலோசனை சொல்கிற மாதிரி இருந்தால் இவரை ஏன் இதை பண்ணி போட்டாங்க, இல்லைனா வந்து அவருடைய ஆலோசனை பேர் தான் நடந்துச்சான்னு தெரியல அப்படின்னு. இப்போ பொதுவாக இப்போ சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஒரு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிற அளவுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக. இப்போ நாம் முதலாக கேள்வி கேட்டது நாங்கள் தான். ஜெயலலிதா இல்லை, அது அடுத்தது ஜெயலலிதா ஒரு மர்மம் அப்படி இருக்கிற மாதிரியே இப்போ கருணாநிதியுடைய உடல்நலத்திலையும் ஒரு மர்மம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதாவது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னீங்க. ஏன்னா இப்போ கலைஞர் அவர்கள் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கிறவர் ஏன் வந்து அவர் வரல? அவருடைய அனுமதி பெற்று தான் இது நடந்ததா? அவர் தலைவர்கிட்ட நாங்கள் ஆலோசனை கேட்டு தான் நான் நடந்துப்பேன்னு ஸ்டாலின் பேசினாரு. அப்போ ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு கலைஞர் இருக்கிறாருன்னா ஏன் வந்து இவர் வந்து செயல் தலைவராக வரணும்? நிச்சயமா இது என்னுடைய கேள்வி. இது இல்லை, அப்போ கலைஞர் வந்து அப்போ சரியில்லை, மனநிலை சரியில்லை, அப்போ வந்து வெளிப்படையாக சொல்லலாம். இருக்கிறாருன்னா அப்புறம் ஏன் அவர் விட்டுட்டு இல்லை அவருடைய ஒப்புதல் வாங்கிட்டு தான் இது செஞ்சிருக்கிறாங்களா? அது ஒரு அறிக்கை அவங்க வெளியிடுறது வந்து ஒரு ஜனநாயக கட்சிக்கு சொல்லலாம். இது வந்து திமுக உள்கட்சியில் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்குள்ள கேட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பதவி விட போகிறது இல்லை. அதுக்காக தான் கேட்குறது. அப்புறம் இப்போ ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நம்ம தமிழகத்துடைய ஒரு குடிமகன் அப்படிங்கிற முறையில் நமக்கான ஒரு முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமாக பல பேர் சொல்கிறாங்க. இந்த மரண சம்பவத்தில் இருக்காது தவிர நீங்கள் ஒரு மருத்துவரும் கூட. அப்போ ஜெயலலிதாவுக்கு கொடுத்த சிகிச்சை இல்லை அவரோட உடல்நிலை இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதான் சொன்னேன், இது சம்மந்தமாக முதலாக கேள்வி கேட்டது நாங்கள் தான். ஒரு இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்துருக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இறந்துருக்கிறாங்க. முதலமைச்சராக இறக்கிறது வந்து எல்லாருக்கும் கேட்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஒரு எல்லாருமே அவங்கள வந்து முதலமைச்சராக தேர்வு பண்ணியிருக்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது கேட்குறதுக்கு. 75 நாட்கள் மருத்துவமனையில் உள்ளே போகிறப்போ சளி, டீஹைட்ரேஷன் அப்படின்னு போனாங்க. வெளியில் வந்து இறந்துட்டாங்கன்னு 75 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இடையில நடந்தது என்ன? இதில் வந்து ஏதோ ஒரு 4-5 அறிக்கைகள் மருத்துவமனையில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவமனையில் கொடுத்த அறிக்கை வந்து பிளாண்டாக ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது. கடைசியில் வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு அறிக்கை வந்துருக்கு. இல்லை, இடையில நானும் போய் பார்த்தேன். பார்க்கறதுனா நான் என்னால் அவங்கள போய் பார்க்க முடியல. எனக்கு நேராக 2வது மாடி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் ஓ பன்னீர்செல்வம், தம்பிதுரை அவர்களும், பாஸ்கர் இந்த ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிற அவர், சுகாதாரத்துறை அமைச்சர், 3 பேரும் ரிசீவ் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க, விஜய் பாஸ்கர் நல்லா இருக்கிறாங்க, பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் யாருமே பார்க்கல. அவங்க சொல்கிறது இவங்க வந்து எங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு கீழே அப்புறம் இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் நான் கேட்குறேன், என்ன அங்கே இல்லை நானே வந்து கேட்குறேன் ஒன்று என்ன அங்கே வென்டிலேஷனில் இருக்காங்களா? ஆமாங்க சார் வென்டிலேட்டர். ட்ரக்காஸ்டமி போட்டிருக்காங்களா? ஆமாங்க ட்ரக்காஸ்டமி போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து நான் என்ன எப்படி சீரியஸாக இருக்காங்களா? அவங்க சீரியஸாக இருக்காங்க. இது ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா எதுக்கு இந்த ஒரு மர்மமான முறை வேணும்? ஏன் வெளிப்படைத்தன்மை இருக்கணும்? உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, இல்லை உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது. ஏன் மறைக்கணும், மூடி மறைக்கணும் அது? ஏன்னா இதில் மக்கள் கேட்கிற கேள்வி இருக்காது. இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா அவங்க வந்து இப்போ சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா பேசுனாங்க, நல்லா கேட்டிருந்தாங்களே. அப்போது பேசுகிற மாதிரி ஒரு டிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நல்லா இருக்கிறாங்க
சொல்கிற மாதிரி ஏதாவது உயிரோடு இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் அதுதான் நம்ம கேட்குறோம். நம்ம வந்து மருத்துவமனை மேலே நான் குறையெல்லாம் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து மக்களுக்கு இது தெரியணும். இது வரைக்கும் அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிடல. ஒரு முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான்னா அரசாங்கம் வாரமோ அட்லீஸ்ட் தினம் ஒரு அறிக்கை வெளியிடணும். இதுதான் எம்ஜிஆர் அப்போ காலத்தில் நடந்தது. ஏன் இப்போ அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிடலையே? இறந்த அறிக்கையே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் வெளியிடுறாங்க. அதுவும் வந்து ஒரு ஊடகத்தில் வந்து 5 மணிக்கெலாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து 10-11 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்தது? அதுக்கு முந்தின நாளே சில பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து 10 நாளே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு மருத்துவராக நீங்கள் உணர்ந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ நீங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போயிருக்கீங்க மருத்துவமனைக்கு உள்ளார, அவங்கள பார்க்க முடியாது. எதுவுமே எங்ககிட்ட யாருமே இது வரைக்கும் அவங்கள யாருமே பார்க்கல. யாருமே அவங்க சசிகலா அவங்க தவிர வேற யாருமே பார்க்கல. அவங்க குடும்பத்துலேயும் பார்க்கல, ஜெயலலிதா அவங்க சொந்தக்காரங்களும் பார்க்கல, வேற யாரும் போன கவர்னரும் பார்க்கல, மந்திரிங்க பார்க்கல, யாருமே பார்க்கல. அப்போ அந்த ஒரு மருத்துவராக பார்க்குறப்ப உங்களுக்கு அவருடைய மரணத்துக்கு என்ன காரணமாக இருக்குன்னு உங்களால ஒரு யூகமா ஒரு மருத்துவ நிச்சயமா தெரியல. தெரியும், ஏன்னா அது சம்பந்தமா வெளியில செய்திகள் வந்து என்ன நடந்ததுன்னு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழல். ஏதோ சும்மா ஒரு அறிக்கை, ஒரு 4 லைன் அறிக்கை தேடிட்டு வராங்க, அப்படிதான் தவிர ஒரு எதுவுமே ஒரு இல்லை. இந்த கேள்வி எல்லாரும் தான் கேட்டு, இப்போ கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜே வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, என்ன அப்படி நடந்தது, ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை, சொல்லுங்களேன், கொண்டு வாங்க. இது ஏன் வந்து தயங்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அரசாங்கம் வந்து தயங்குறாங்கன்னா அப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இல்லை நாங்கெல்லாம் இல்லை, அரசாங்கம் முழுசா என்ன நடந்தது. ஜெயலலிதாவுடைய ஒரு மரணத்தை சந்தேகப்படுறது, அவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்ததா இருக்குன்னு சொல்லி மதிமுக பொதுச் செயலர் வைகோ சொல்லியிருக்கிறாரு. வைகோ சொல்றதுலாம் யாரும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ சொல்றது எல்லாமே வந்து ஒரு கேள்வியை தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாரு. நல்ல தலைவரை நல்ல அவர் மாதிரி நல்ல மரியாதைலாம் வச்சிருக்கிறேன். ஆனால் அவர் சமீப காலத்தில் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல போயிட்டார். அவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து ஒரு கேள்வியாக காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவரோட சீரியஸ்னஸ்லாம் போயிடுச்சு. அவர் ஏன்னா ஒரு நேச்சுரலாக இயல்பாக பேசுகிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயோ மைக்லலாம் பேசுனா தலைவர்னா அவர் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒன்று ஒரு பேசுகிற மாதிரி எனக்கு வைகோவை பார்த்தா எனக்கு அந்த காலத்தில் அசோகனை பார்க்குற மாதிரி இருக்குது. நடிகர் அசோகன் இருக்காருங்களா, அவர் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நான் அவர் கிண்டலாம் நான் சொல்லலை, பட் எனக்கு தோணுது. எனக்கு அப்படி அவர் அசோகன் புருவத்தை ஏற்றி இறக்கி சம்மந்தம் இல்லாமல் சத்தம் போடு அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு. அதனால் இது வந்து அதை பற்றி வேண்டாம். அவர் ஏதாவது சொல்லிட்டு போவார், யாருக்கு தெரியல, இங்கே சொல்லுவார், இவங்களுக்கு சொல்லுவார், அப்புறம் அங்கே சொல்லுவார், அப்புறம் அங்கே சொல்லுவார். 4 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க, அப்புறம் வெளில வந்தது. அதெல்லாம் அது நம்ம பேசுறது எதுக்கு, நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். வேற நல்ல கேள்வி எதாவது கேளுங்க. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் மாற்ற பாமக வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முழக்கமாகவே இருக்குது ரொம்ப நாளாக. இப்போ சமீபமாக சொல்ல போனால் நிறையா பேசுகிறீங்க. இப்போ ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழல், இந்த பக்கம் திமுக தலைவர் கருணாநிதி ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலை அப்படின்னு தான் தோணுது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு வாய்ப்பை ஒரு சாதகமாக்கிக்க பாமக எதுவும் திட்டங்களை வைத்திருக்குதா, மக்களை அணுகி இந்த ஒரு கேப் அரசியல் வெற்றிடத்தை நிரப்புற மாதிரியான ஒரு விஷயங்கள்? நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அரசியல் வெற்றிடம் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்டு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி பாட்டாளி கட்சி, அது யாரும் மறுக்க முடியாது. இந்த தேர்தலுக்கு முன்பு வந்து எல்லாம் ஊடகத்தில் சில பேர்லாம் பார்த்தோம், விஜயகாந்த் இப்படி, அவனுங்க வைகோ 4 கூட்டணி இப்படி வரும், பிஜேபி இப்படி எல்லாம் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நாங்கள் தான் இந்த 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவ்னு வந்தது. அந்த 2 கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு பொதுச் செயலராக வந்திருக்கிறார். சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ காலம் அரசியலில் இல்லை, அவங்க கூட உதவியாக இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு உதவியாக இருந்தாங்க. இவங்க அரசியல் இல்லை. இவங்க அரசியலில் வரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலாவை ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு மேடையில் பேச வச்சுருப்பாங்க, ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது சின்ன அறிகுறியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க வரணும்னு விருப்பமே கிடையாது, சுத்தமாக விருப்பம் இல்லை. அது இல்லாமல் அவங்கள வெளியில் அமுச்சு விட்டுருக்காங்க. 2014 வெளியில் வீட்டு விட்டு வெளியில் அமுச்சு விட்டு அப்புறம் நடந்த ட்ராமாலாம் பார்த்துருக்குறோம் நம்ம. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு பிறகு அந்த கட்சி எப்படி வேணால் போகலாம், அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கணும், அதுக்கப்புறம் யார் வேணால் எப்படி வேணால் போகணும், அந்த எண்ணத்தில் தான் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. இல்லை
அதனால் இதில் திடீர்னு இவங்க வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சியில் அவங்களுக்குள்ள முடிவெல்லாம் இருக்கல. அதனால் இன்னைக்கு சசிகலா அவங்கள வச்சுன்னா மக்கள் ஒரு ஓட்டு கூட போட போகிறது கிடையாது. ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டோ, எம்ஜிஆருக்கு போட்ட ஓட்டோ அது வேறு. அது சினிமா கலாச்சாரம், அதை போட்டு கிளாமர்லாம் போட்டு காமிச்சு ஏமாற்றி போட்டு விட்டாங்க. அது இவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து அவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அப்படி ஆகிடலாம், அப்படி பேசலாம், அப்படி நடந்துக்கலாம், அப்படி செயல்படலாம்னு இருக்கு. ஆனால் மக்கள்லாம் அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது ஒரு ஓட்டு. அதனால் அந்த அதிமுக கட்சி வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் தான். அதுக்கு தேர்தல் வரைக்கும் இங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பிங்களாம் அந்த பதவி அனுபவிச்சுட்டு போயிடணும். அந்த இடத்துல தான் வந்து அவங்க சசிகலாவை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதே சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இல்லாத நேரத்தில் இறந்துருந்தாங்க. இல்லை அதிமுக ஆட்சியில் இல்லாத ஒரு காலத்தில் இது நடந்ததுன்னா இந்நேரம் வந்து கட்சி வந்து 4-5 ஆகிட்டுருக்கும். அது ஏன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் ஏதோ ஒன்று இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கணும், அதுக்குள்ளே எல்லா பதவிகள்லாம் பார்த்துட்டு போகணும். ஏன்னா இந்த கட்சி வந்து இனி வரப்போகிறது கிடையாது, மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது. அது முடிஞ்சு போச்சு, அதில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் இது ஒரு வெற்றிடம் இதில் இருக்குது. இதுக்கு வந்து தகுதியானது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. நிச்சயமாக எங்களுக்கு வந்து கொள்கைகள், கோட்பாடு, பிரச்சனைகள்லாம் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மக்கள் வந்து ஏற்றுட்ருக்காங்க. போன தேர்தலில் வந்து எங்களுக்கு 3ஆவது இடம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக வந்து அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன், 2006 திமுக மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாக்குச்சு. நாங்களாம் இருந்தோம். நாங்கள் இருந்தோம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, எல்லாம் பெரிய மெகா. இதோட ஒரு கூட்டணி இருக்க போகிறது கிடையாது. அந்த மெகா கூட்டணியில் திமுக வந்து 96 இடம் தான் ஜெயிச்சு. அவ்வளோ பெரிய கூட்டணி. அப்போ ஜெயலலிதா 66 இடம் ஜெயிச்சாங்க. அதில் அப்போவே திமுக மேலே நம்பிக்கை மக்களுக்கு வரல. பிறகு அடுத்தது 2011 வாஷ் அவுட் ஆனாங்க. இந்த 2Gனால பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சினிமா எல்லாம் வாஷ் அவுட் ஆனாங்க. அப்பயும் அந்த நம்பிக்கை. 2014 திமுக வாஷ் அவுட், ஒரு எம்பி கூட ஜெயிக்கல, கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. நாங்கள் ஜெயித்தோம் ஒரு எம்பி, அவங்களுக்கு ஜெயிக்கல. 2016 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக ஆளுங்கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி மாறி 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. மக்களோட மனநிலை இவங்க 5 வருஷம் கொடுக்கலாம், அது 5 வருஷம் அப்படி தான் இருந்தது தவிர இவங்க நல்லது செஞ்சாங்களா அப்படிலாம் இல்லை, மாற்றணும்னு. ஜெயலலிதா கடந்த 5 வருஷத்தில் மிக மோசமான ஆட்சி கொடுத்தாங்க. ஊழல், லஞ்சம், 60 முறை மந்திரிகளை மாற்றினாங்க. எதுக்கு மாற்றினாங்க தெரியல. முதலமைச்சர் ஜெயிலுக்கு போன சம்பவம் இந்தியாவிலே முதல் முறையாக போன வருஷம் நடந்தது. இல்லை, ஊழல் குற்றச்சாட்டுக்காக. எந்த நிர்வாகம் கிடையாது, மின்சார பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனாலும் மக்கள் வந்து ஜெயலலிதா பரவாயில்லை, திமுகவுக்கு ஜெயலலிதா எவ்வளோ பரவாயில்லை, அந்த மனநிலையிலேருந்து மக்கள் இருந்தாங்க. ஏன்னா இவங்க மேலே நம்பிக்கை வரல. ஸ்டாலின் மேலேயும் கலைஞர் மேலேயும் நம்பிக்கை மக்களுக்கு வரல. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இவங்க வந்து ஜெயலலிதா கொடுத்த காசு இவங்களும் அதே காசு தான் கொடுத்தாங்க ஓட்டுருக்கு. அதிமுக எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அதே காசு தான் திமுகவும் 234 தொகுதியிலும் காசு கொடுத்தாங்க. லஞ்சம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு. காசு கொடுத்தோம். ஜெயலலிதாவுடைய 5 ஆண்டு கால ஆட்சி, மோசமான ஆட்சியை, அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இவங்களுக்கு பயன்படுத்த முடியல. இவங்களும் கூட்டணி, காங்கிரஸ்லாம் கூட்டணிலாம் வச்சுருந்தா பண்ணாங்க. அதை மீறியும் இவங்களால 89 தான் ஜெயிக்க முடியுது. இதை விட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காதில்ல. அப்படி கிடைச்சும் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ கொடுத்தது ஜெயிச்சது எல்லாமே காசு தான். அதாவது 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தவங்க வந்து 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. 500 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தவங்க வந்து 25,000 30,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. 200 ரூபா 300 ரூபா ஓட்டு கொடுத்தவங்க 10,000 12,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. காசு கொடுத்தா அவ்வளோதான் இது பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க 2 கட்சியும் காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்திருக்கேன். ஒரு பெருமையாக ஊடகங்கள்லாம் ஜெயலலிதா ஆளும் கட்சி, திமுக எதிர்கட்சி. என்ன ஆளுங்கட்சி, என்ன எதிர்க்கு? காசு இல்லாமல் நீங்கள் களத்தில் வாங்க, எத்தனை ஜெயிக்கிறீங்க பார்க்கலாம். அதனால் திமுக அது வந்து ஒரு நம்பிக்கை இழந்தது. மீடியாவில் தான் திமுக ஓடுது இன்னைக்கு. இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் 80 விழுக்காடு மீடியா வந்து திமுக வரணும்னு, மீடியா சப்போர்ட்டு, ஆன்டி இன்கம்பன்சி, காசு கொடுத்து இவ்வளோ இருந்தும் இவங்களால வந்து வர முடியலன்னு நம்ம பார்த்துக்கல. அது ஒரு மோசமான நேரத்தில். இப்போ ரெண்டுத்துக்கும் மாற்றா பாமக வரணுங்கிறது உங்களுடைய கருத்து. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாமக ஒரு குறைவான ஓட்டு இதுதானே வாங்கியிருக்குது பொதுவாக ஒரு தொகுதியிலுமான சிறிய. அதாவது இதில் பாமக பார்த்தீங்கன்னா
நாங்கள் கூட்டணி எதுவும் வச்சிடல, தனியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருந்தோம். கூட்ட மாநாடெல்லாம் நடத்திக்கிட்டு நாங்கள் தேர்தலில் நாங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இதில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 விழுக்காடு வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இது இதில் வந்து பார்த்தா 4 தொகுதியில் 2வது இடத்துல வந்திருக்கிறோம், 66 தொகுதியில் 3வது இடம் வந்திருக்கிறோம். மொத்தத்தில் 110 தொகுதியில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4வது இடம் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அதில் 100 தொகுதி எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து 10% மேலே வாங்கியிருக்கோம். 100 தொகுதி மொத்தம் 230, 100 தொகுதியில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் இல்லை இங்கே பல தொகுதிகளில் பார்த்தா 40%, 45% வாங்கியிருக்கிறோம். பல தொகுதியில் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் இது நான் வந்து ஒரு பெருசாக நான் சொல்லலை. நான் இருக்கு மற்ற கட்சியோட நாங்கள் நல்லா வாங்கியிருக்கிறோம். நாங்கள் இருக்குது. இதில் என்ன காரணம்? எங்களுக்கு வந்து 2 மிக முக்கிய காரணம் எங்களுக்கால ஓட்டு வாங்க முடியல. ஒன்று வந்து ஊடகம். 90 விழுக்காடு ஊடகம் வந்து திமுக அதிமுகவை சப்போர்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் என்னை அறிவித்த நேரத்தில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க நினச்சாங்க, சில ஊடகத்தில் நினச்சாங்க இவங்க எப்படியாவது சேர்ந்துருவாங்க, அவங்க கூட யாராவது சேர்ந்துருவாங்க. நாங்கள் இல்லை சேர மாட்டோம் நிலைப்பாடு வச்சுட்டு ஸ்டெடியாக நாங்கள் போயிட்டோம். அப்போ பார்த்தாங்க, ஓஹோ இவங்க ஆல்டர்னேட்டாக வந்துடுவாங்க. இந்த 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட் வரக்கூடாதுன்னு தான் தெளிவாக இருக்கிறாங்க. வேறு யாரும் வந்துடக்கூடாது, இவங்க தான் இருக்கணும்னு அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க திமுக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. அதில் ஊடகம் பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு ஊடகம் வந்து திமுக அதிமுக சார்ந்த ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது வந்து என்ன சில பேர் சொல்லலாம், நாங்கள் நேர்மையான நிச்சயமாக கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியுது, ஊருக்கே தெரியுது என்ன நடக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பிஎம்கே வந்துடக்கூடாது, ஆல்டர்னேட் வந்துருக்காங்க. மக்கள் மனநிலையில் ரொம்ப ஒன்று பெரிய இம்பாக்ட் நாங்கள் கிரியேட் பண்ணி ஊடகமும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வெளிப்படையாக தான் செஞ்சுருக்காங்க. அது வந்து யாரும் மூடி மறைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து அரசியல் தான். ஏன்னா இந்த 50 வருஷம் ஆளுங்கட்சியாக 2 கட்சியும் இருந்ததுனால அவங்க ஊடகத்தை கல்டிவேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆள் உள்ளே வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஊடகம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இவங்களை நம்பி தான் எல்லாம் போட்டு அவங்கள அது பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒப்பீனியன் போல் பண்ணுறாங்க. ஒப்பீனியன் போலில் போன வருஷம் அக்டோபர் மாதம் திமுக அதிமுக இல்லை அதிமுக திமுக, அப்புறம் வந்து விஜயகாந்த், அப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணி, அப்புறம் வந்து பிஜேபி, அப்புறம் சீமான், கடைசியில் அன்புமணின்னு போடுறாங்க. ஸோ அது என்னென்னா மக்கள் மனசில் அன்புமணி ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் மக்கள் அப்படி நினைக்கல. மக்கள் நாங்கள் எங்கே போனாலும் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஓட்டு போடணும், உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். 2 கட்சியும் வேண்டாங்க, உருப்படாத கட்சிங்க, மோசங்க, ஊழல், நாங்கள் போதுங்க, 50 வருஷம் போதுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இன்றைக்கும் இருந்தாங்க. ஆனால் அது ஊடகத்தில் வரல. ஊடகத்தில் அன்புமணி அது ஒன்றும் இல்லாத மாதிரி கொண்டு போயிடுச்சு, பிளான் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது திருப்பி பிளாக் அவுட் பண்ணி செய்தி வராமல் பார்த்துக்கிட்டேன். மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பு அப்போ வந்து 4 ஒப்பீனியன் போல் பண்ணுறாங்க, வேணுமே பண்ணுறாங்க. ஒப்பீனியன் போலே பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு எதிரானது, ஆனாலும் பண்ணிவிட்டு 4 ஒப்பீனியன் போல்லையும் பிஎம்கே வந்து அதர்ஸில் போட்டான். பிஎம்கே பேர் வரக்கூடாது, அன்புமணி பேர் விட 4மே பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அதர்ஸில். அப்போது மக்கள் ஓட்டு போடுறோம். எனக்கு வந்து 1 மாதம் எலெக்ஷன் 1 மாதம் முன்னாடி டெல்லியில் ஐபி ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து 42 சீட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது, அதுக்கு மேலேயும் போகலாம், 60-65 கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அந்த எல்லாமே சில ஊடக நண்பர்லாம் ஃபோன் பண்ணி, என்னங்க யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ ட்ரெண்டு மாறி இருக்குன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு தான் இந்த 2 கட்சியும் ஓஹோ இவனை விட்டானா அவ்வளோதான், இவன் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி வந்துடுவான் அவன் சொல்லிட்டு தெளிவாக இருந்து அது ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டு அந்த அதர்ஸில் போட்டோன்னே நம்ம பொதுவான மக்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் நினச்சாங்க, எதுக்கு என் ஓட்டு வேஸ்ட் பண்ணோம், அவங்க தான் தோக்க போகிறாங்களே, எதுக்கு நான் ஓட்டு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து மற்ற திமுகவுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. அதில் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். 2வது காசு முழுக்க என் தொகுதியில் நான் போட்டிட்டேன் தொகுதியில் திமுக 1500 ரூபா கொடுத்தது ஒரு ஓட்டுக்கு, அதிமுக 1000 ரூபா கொடுத்தது. இப்போ சசிகலா முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி ஒரு பார்க்குறீங்க? அதாவது இப்போது சசிகலா அவர்கள் வந்து அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறதுல அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது அவங்களுடைய கட்சியுடைய முடிவு என்னென்னா இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னா இதில் வந்து பல சூழல்கள் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து அவங்க மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. பல முறை சிறைக்கு போயிருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டில். 14 கேஸ் அவங்க மேலே இருக்குது. அதில் அவங்க இந்த சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிடாஸ் கம்பெனி அவங்க தான் அதிக ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்க இந்த மிடாஸ் கம்பெனி தான் இங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க, டாஸ்மாக் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதில்
அதனால் இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அணுகி பார்க்கணும். இப்போ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ சமீபத்தில் கைதான சேகர் ரெட்டி அவருக்கு நெருக்கமானவர் சொல்லிட்டு இருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வந்து அன்புநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இன்கம் டேக்ஸில் ரேட் பண்ணப்போ எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் பணத்தெல்லாம் பிடிச்சாங்க, ஒரு டைரியும் பிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து நெருக்கமான அதிமுக அமைச்சர்கள், அதில் பன்னீர்செல்வம் எல்லாம், இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. இதை வந்து மக்களுக்கு கொண்டு வரல, மக்களுக்கு தெரியப்படுத்தலை. இதுக்கு வந்து தெரியப்படுத்துறது யாருன்னா ஊடகங்கள்லாம் சொல்லணும். இல்லை தமிழ்நாட்டில் யார் வேணால் வந்துடலாமா? அவ்வளோ மோசமானவங்களா மக்கள்? அதில் ஒரு சில ஊடகங்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் இது வந்து இந்த மக்களுக்கு நல்லது கிடையாது. இந்த போன்ற திடீர்னு யாராவது வந்து ஒரு பதவியை பயன்படுத்திக்கிட்டு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த பொறுப்புக்கு வர்றது, முதலமைச்சர் பொறுப்புனா பெரிய பொறுப்பு, அதுக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, கடமைகள்லாம் இருக்குது. அதில் நல்லவர்கள் வரணும், நேர்மையானவர்கள் வரணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சவங்க வரணும். மக்கள் பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது வந்து மத்திய அரசிடம் பேசுகிற தன்மை, திறமை இதெல்லாம் இருக்கணும். அதனால் இது நான் சொல்கிறது வந்து சசிகலா அவர்களுக்கும் இல்லை, அது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கிடையாது. இல்லை, ஏன்னா அவங்க கட்சிக்கு வந்து மக்கள் வந்து 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இன்னொரு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போது அதில் வந்து இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு என்ஜினியர் இருக்கார். அவர் வந்து திறமையானவர். கடந்த காலத்தில் வந்து அவர் திறமைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒன்று வாய்ப்பு கொடுக்கறது. இப்போ அதை மாதிரி வேற யாருக்கு கொடுக்கலாம்னு உங்களுடைய ஒரு குடிமகனாக இப்போ என்ன கேட்டால் அதில் அவர் நேர்மையானவர்கள் யாராக இருக்கிறாங்க. இப்போது மாஃபோய் இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல ஒரு நேர்மையான நல்ல படித்த ஒரு பண்புள்ளவர் இருக்கார், அவர் கொடுக்கலாம். பண்ருட்டி ராமச்சந்திரன் கொடுக்கலாம். அப்படி நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது, இவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்குது அதில்? அப்புறம் ஒரு நேரங்கிறது ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு எதிரெதிரான கருத்து ரீதியான ஒரு விஷயங்கள், நேரடி மோதல்கள், இது மாதிரிலாம் நடந்தது ஒரு காலகட்டத்தில். மறுபடியும் 2 கட்சியுமே ஒரே புள்ளியில், தமிழர் அப்படிங்கிற புள்ளியில் இணைந்து செயல்பட்டீங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக கட்சி ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு சாதிரியான மோதல்களும் குறைந்ததாக ஒரு இது சொல்லப்படுது. இப்போ மறுபடியும் எதிரெதிரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த சூழலில் மீண்டும் ஒரு தமிழர் அப்படிங்கிற புள்ளியில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டா? அதாவது இப்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியை அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை உருவாக்கியது பார்த்திங்கன்னா மருத்துவர் ஐயா தான். ஐயா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மேடையாக கூட்டிகிட்டு போய், இவர் தான் ஒரு தலைவர், தலித் சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கிறாருல்ல. அதன் பிறகு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகு அவருடைய அரசியல் நோக்கம் என்னன்னா, எங்களை எதிர்த்தா தான் அவருக்கு அரசியல் செய்ய முடியும், அப்படி ஒரு தோற்றம் அவருக்கு. இடையில சில பிரச்சனைகள்லாம் வந்ததுலாம் இருக்குது. பிறகு அவர் வந்து பல மேடைகளில் வந்து ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப தரம் தாழ்ந்து இழிவான பேச்சுகள்லாம் எல்லாம் மறக்க முடியாது. இது வந்து எங்களை மட்டும் கிடையாது, பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்தி ஒட்டுமொத்தமான எல்லாரும் பற்றியும் இழிவாக பேசுகிற பேச்செல்லாம் வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க, எங்களால் மறக்க முடியல. இப்படி நாங்கள் வந்து பொதுவான இதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பாட்டாளி கட்சி தலித்துக்கு எதிரான கட்சி. நிச்சயமாக நாங்கள் தலித்துக்கு எதிரான கட்சி கிடையாது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சில பேரால் வந்து ஏதோ தலித்துக்கு எதிரான கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் தலித்துக்கு எதிரான கட்சி, எதிரானவர்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் தலித் மக்களுக்கு அதிகமாக செஞ்சதே நாங்கள் தான். மத்திய அரசில் வந்து இருக்கிறப்போ நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது. இப்போ வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான் இருக்குது, சித்தபை, அதற்கு வந்து பண்டிதர் அயோத்தியதாசன் பேர் வச்சது இருக்குது. இல்லை, எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி வந்து அதான் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா, இப்போது நாங்கள் வந்து கிருஷ்ணசுவாமி இருக்கிறார், அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் ஒன்றும் செயல்படுத்தலை. நாங்கள் ஜெகன்மூர்த்தி இருக்கிறார், அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் சேக்கு தமிழரசன்
அவரு ஏற்றுக்கிறோம். இப்போ உங்களுக்கும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்குமான பிரச்சனை தான். ஆமா, இது வந்து நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை நாங்கள் எதிர்க்கோம் தவிர தலித்தை நாங்கள் எதிர்க்கல. அப்படி இல்லை, தலித்தை நாங்கள் எதிர்க்கல. விடுதலை சிறுத்தை அவங்க ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியினுடைய கொள்கை எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வன்முறை தூண்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமாக பேசிட்டு இருக்காங்க, இழிவாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இளைஞர்களை வந்து வேறு விதமான வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தலித்தில் மாணவர்கள் படித்த தலித்தா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க யாருக்கும் வந்து திருமாவளவன் பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகல. ஒரு தலைவர்னா எப்படி போகணும், தொண்டர்கள் நல்ல வழியில் கொண்டு போகணும். நீங்கள் அடிங்கடா எப்படின்னா பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லி பேசி. ஆனால் இதே மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயும் இருக்குது. எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு இப்போ நாயக்கன் கோட்டையிலையோ இல்லை பொதுவாக இந்த மாதிரியான இந்த பாட்டாளி மக்கள் நீங்கள் நாயக்கன் கோட்டை சொல்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்று. ஒரு பொய்யை 10 முறை சொன்னால் உண்மையாடுது. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. நாயக்கன் கோட்டையில் நடந்தது பார்த்தீங்கன்னா அது என்ன தொடர்ந்து நாங்கள் தான் அங்கே தான். நாயக்கன் கோட்டையில் நடந்தது அந்த திவ்யா அவங்க அப்பா வந்து விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர். எங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. விஜயகாந்த் கட்சி சேர்ந்தவங்க விவசாய சங்கெல்லாம் எல்லாம் கைது பண்ணாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் இது நாங்கள் தான் தொடர்ந்து ஊடகம் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளில் தான் காரணம். எங்களுடைய இந்த பட்டம், இந்த ஜாதி பட்டம் கட்டது திராவிட கட்சிகள் தான். ஏன்னா நாங்கள் வந்துடக்கூடாதுன்னு இழிவுபடுறதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தைலாபுர தோட்டத்தில் வந்து இருக்கிறது மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் அப்படிங்கிறப்ப நீங்கள் தொடர்ந்து திராவிடர் கட்சிகள்னு சொல்லி முத்திர குத்துற அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப இது 2 கேள்வி இருக்குதுல்ல. ஒன்று திமுக அதிமுக ரெண்டுமே திராவிடர் கட்சி இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா திராவிட அவங்களோட மறந்துட்டாங்க, அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க. வெங்கைய நாயுடு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அதிமுக வந்து ஒரு தேசிய பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நீ ஏன் அந்த திராவிட கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு திமுக அதிமுகன்னு சொல்லாமல் ஒரு அப்போ பார்த்தா விஜயகாந்த் கட்சி கூட திராவிட கட்சி தான். ஏன்னா இவங்க இந்த 2 கட்சியும் தான் ஆண்ட கட்சி. திராவிடர் அந்த ஏற்கனவே உங்களுக்கு வருத்தம் இல்லை, மக்களுக்கு அப்படிதான் புரியுது இந்த கட்சிகள். ஏன்னா இவங்க வந்து திராவிடம் சொல்லியே வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சொன்னது ஆனால் அதை பின்பற்றலை இவங்க. தந்தை பெரியார் மேலே வந்து நிறைய மரியாதை வச்சிருக்கிறோம், நிறைய மரியாதை இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஐடியலாக்ஸ்னு சொல்கிறது தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் கால் மார்க்ஸ்னு வச்சுக்கிட்டு அவங்களை பின்பற்றிட்டு இருக்கோம் நாங்கள். சுருக்கமாக அது மட்டும் தமிழக அரசை பாஜக ஆட்டுவிக்கிறது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறத நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இது கடைசி கேள்வி. அதாவது என்ன, கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அப்போ பாஜக கூட கூட்டணி இருந்த சமயத்தில் நீங்கள் அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே நீங்கள் அப்போ பரவலாக எல்லாருமே உங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கூட பல பேர் எதிர்பார்த்துட்டு நீங்கள் ஒரு மத்திய அமைச்சராக வருவீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ செய்த பணி 108 நாள் உங்களுடைய பேர் ஞாபகம் இதெல்லாம் அந்த ஒரு எதிர்பார்த்தப்போ வந்து அந்த சிபிஐ வழக்கை வச்சு தான் வந்து மந்திரி பதவி இல்லாத முடியட்டும் அப்படின்னு சொன்னதாக வந்து ஒரு இது அப்போ வந்தது. ஒரு உண்மை இல்லைங்களா? எதிர்பார்த்தது உண்மை எல்லாருமே, அது ஒரு உண்மை. நாங்கள் எதுவுமே கேட்கல சம்பந்தமாக, நாங்கள் எதுவும் கேட்கல. எந்த நிலைமையில எப்போ முடியும் அந்த ஒரு இந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் மேலே போடப்பட்ட வழக்கு ஒரு அரசியல் வழக்கு. அது இந்த வழக்கில் நான் கொடுத்த ஏதோ 2 கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அந்த கொடுத்த அனுமதி செல்லோன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. தெளிவான ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்லி அன்புமணி கொடுத்த அனுமதி செல்லும். ஆனால் அதை மறைச்சிட்டு என் மேலே கேஸ் சிபிஐ போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் என்னென்னா, அன்புமணி காசு வாங்கினா, ஒரு பைசா வாங்கினா, அவங்க பார்த்தான்னு எதுவுமே அதில் கிடையாது. ப்ளஸ் இதில் 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர், டெப்யூட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி நான் கையெழுத்து போடுறேன். 8 பேர் கையெழுத்து போட்டு நான் 8வது ஆளாக கையெழுத்து போடுறேன். ஆனால் என்னையும் முதல்ல கையெழுத்து செக்ஷன் ஆஃபீஸர் 2 பேர் தான் அது குற்றவாளின்னு போட்டிருக்காங்க. இடையில செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி யாருமே வரல. அது இப்போது 7 பேர் கையெழுத்து போட்டு நான் 8வது ஆள் நான் கையெழுத்து போடலன்னா தான் என் மேலே பிரச்சனை. எல்லாம் கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து போடுறேன். ஆனால் என்னை வந்து இதில் வேணுமே கேஸ் ஆகலை. ஒன்று அது படித்து பார்த்தாலே ஒன்றுமே இல்லை. இன்னும் என்னை என் மேலே ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸே பண்ணல. அதனால் இது வந்து ஒரு அரசியல் கேஸு. ஆனால் ஏதோ நான் புதுசாக சிபிஐ கேஸ் சொல்லி இது வந்து ஒன்றுமே இல்லாதது. கடைசி கேள்வி, இப்போ கடந்த தேர்தலில் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க தமிழக அரசியல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ எம்பி தொகுதி இதாக இருக்குது. இப்போ இன்னமும் வரக்கூடிய தேர்தல்கள்லையோ இல்லை இன்னும் ஒரு காலங்கள்லையோ ஒரு தமிழ்நாட்டு அளவிலான ஒரு அரசியலில் அதீதமான ஒரு இது காட்டுவீங்களா? ஒரு மத்திய அரசு எம்பி மாதிரி இல்லாமல். இல்லை, இப்போ நம்ம செய்யறது தான் தமிழ்நாட்டுக்கு தான். இப்போ தமிழ்நாட்டு எம்பியாக தான் நடக்கிறேன் நான். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் நான் பேசிட்டு வரேன். நான் மக்கள் அங்கே மந்திரிகளை பார்க்குறேன், முதலமைச்சர் பிரதமரை பார்க்குறேன்,
ஜனாதிபதி பார்க்குறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், லாபி பண்ணுறேன். ஏன்னா மற்ற அதிமுக எம்பிங்க யாரும் செய்யறது கிடையாது. நான் தான் உள்ளேயும் பேசுகிறேன், வெளியிலையும் லாபி பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால் என்னுடைய முழு நோக்கம் இங்கே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தீர்க்கலாம், சுலபமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியல, அணுகுமுறை தெரியல. அவங்களுக்கு அரசியல் நடத்தணும், அதை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றணும், மக்களை வந்து குடிக்காரனாக வச்சுருக்கணும், மக்களை படிப்பறிவு இல்லாமல் வச்சுருக்கணும், மக்களை பிச்சைக்காரனாக வச்சுக்கணும். பொங்கலுக்கு 2 அடி கரும்பு, ஒரு குல அரிசி, ஒரு 100 ரூபாய் கொடுத்துக்கு கியூ நின்றுக்கிட்டு எல்லாம் அது மாதிரி மக்களை அடிமைகளாக வச்சுக்கிட்டு பிச்சைக்காரனாக வச்சுக்கிட்டு இருக்கணும்னு இந்த 2 கட்சியினுடைய முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் மாறணும், மக்கள் மாறினா மக்களுடைய மனநிலை மாறணும், மாறினா தமிழ்நாடுக்கு மாற்றம் வரும். அதனால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 2 கட்சியும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். உறுதியாக அடுத்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.